அடே பெரிய தற்குறி, அடே பெரிய தற்குறி, இன்னைக்கு மீட்டிங்ல என்ன சொல்லிருக்க? அவ்வளவு வருத்தம் இல்லண்ணா, அவ்வளவு வருத்தம் இல்ல, நீ அவ்வளவு வருத்தம் இல்ல. ரெண்டாவது அவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு உன் கூட்டத்தை நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு உன் கூட்டமும் வருத்தம் இல்லடா வெண்ண. சத்தியமா சொல்ல வாயில அப்படிதான் வருது. இவனுக்கு என்ன மரியாதை மசர வேண்டி கிடக்கு? ஏண்டா புள்ளைய ஐசியூல வச்சுட்டு எனக்கு கண்ணனை தான் பாக்கணும் அப்படின்னு ஒருத்தி வந்தா, செத்துட்டு போட்டுங்க. நாங்க பக்கத்துல இருந்து விஜய பார்த்தா அவரு நல்லா இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்ட தற்குறி கூட்டங்க என் கூட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். கையில குழந்தை வச்சு இந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ற முண்டங்க, முட்டா முண்டங்க, அறிவு கிட்ட எரும மாட்டு பிறவிங்க உன் கூட்டத்துல இருக்கு. அப்புறம் அதுங்களுக்கு எப்படி அதுங்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆகும்? அவ்வளவு வருத்தம் கிடையாது. ரெண்டாவது சங்கீதா பின்னாடி அவங்களோட 2 பசங்களும் இருக்காங்க. சரி எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கேக்குறாங்க 5 வருஷம் என்ன புடிங்கிட்டு இருந்தாலன்னு. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் விஜய் கேள்வி கேட்க முடியுமா? 5 வருஷம் நீ என்னடா நொட்டிட்டு இருந்த? உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த தருதலைக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி பேசுறதுக்கு ஒரு வாடகை வாய்ங்கள்லாம் இருக்கு, முட்டா கூட்டங்க இருக்கு. வாடகை வாங்கினாலும் கூட காசு கொடுக்கணும். இப்ப நீ என்ன 200 ரூபாய் ஊப்பிட்டு கூட சொல்லிட்டு போங்கடா, 200 ரூபாய் வாங்கிட்டு நாங்க பேசுறோன்னே எங்களோட ப்ரொஃபஷனல் கூட நீ வச்சுட்டு போ. ஆனா முட்டாத்தனமா இருக்கீங்களாடா, ஒரு மாசமே இல்லாம வீணா போய் செத்துக்கிட்டு, வீணா போய் அவன் பின்னாடி இறங்கிக்கிட்டு, வீணா போய் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டு, ஒரு உங்களெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. பெரிய புடிங்க மாதிரி இன்னைக்குமே அனௌன்ஸ் பண்ணானே எல்லாத்தையும். ஏன் இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் இல்லையாமா? மகளிருக்கான எந்த சட்டமும் இங்க கிடையாதா? மகளிருக்கான போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதா? ஃபர்ஸ்ட் பெண் காவலர்களை கொண்டுட்டு வந்த திமுக, முதல் பெண் காவல் நிலையங்களை கொண்டு வந்தது அதிமுக. இதே திமுகவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண அவங்களுக்கான ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா பீரியட்ல அரப்பவும் தங்க காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கான பாதுகாப்பை இவர் நொட்டு வரோம். உன் பொண்டாட்டி உன் பிள்ளைக்கு பாதுகாப்புகள் கொடுக்க முடிஞ்சதாடா? ஒரு மனுஷனுக்கு பிடிக்கலன்னா வாழ முடியாது. இந்த வெண்ட கதைகள்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவங்க வாழ முடியாது. அவங்க சட்டப்படி பிரிஞ்சு அது அடுத்தது அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். 80, 90, 100, 110 நாள் அவங்களுக்கு இன்னொரு துணை தேடிக்கிறதுக்கான உரிமை அத்தனை பேருக்கும் இருக்கு. ஆனா ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொருத்தைய கூட்டிட்டு சோடியா ட்ரெஸ் போட்டுட்டு மேட்சிங்கா போட்டு ஊர்மைய தெரிஞ்சதுல அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு கல்ச்சர் இன்னைக்கும் இருக்கு இங்க. மனிதர்களா பிறந்தா எல்லா மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை தகுதி இருக்கு. என் குடும்பம், என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளை. ஏன்னா ஒரு தற்கொலை கூட்டத்துல ஒருத்தி சொல்றாடா, என்ன கள்ளக்காதல் அதெல்லாம் யார் வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் இருக்கு. அதெல்லாம் நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம். இது பாசிட்டிவாடா? இப்படிதான் நீ கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிய. ஆனா ஒண்ணுங்க, உலகத்துல எவ்வளவு கேவலமான, தமிழ்நாட்டுல எவ்வளவு கேவலமான பிறவிகள் இருக்காங்கன்றது இந்த விஜய் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த விஜய் வச்சு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கேவலமான கூட்டம், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற கூட்டம். ஏன்னா மனைவி நீ சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம்டா, அட்லீஸ்ட் ஒரு நியாயத்தை கட்டி மூடிக்கிட்டாவது போகும். அந்த போற தன்மை கூட உங்களுக்கு இல்ல. இன்னொன்னு சொல்றேன், தயவு செஞ்சு இந்த விஜய்க்கு தூக்கு பிடிக்கீங்க பாத்தீங்களா? அவங்க செய்யற கேவலமான இந்த கள்ளக்காதலுக்கு அதுக்காக ஆக்டிங்லாம் உங்களுக்கு பேச தெரியுது, உங்களுக்கு போட தெரியுது இல்ல? தயவு செஞ்சு அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போய் தொலைங்கடே, குப்பை கிளியர் ஆகட்டும்.